நாம இன்னொரு டேக் போலாமா மிட்சி? அடுத்த தடவை நான் கேட் கேர்லா ஆவேன். ஆனா அதோட காஸ்டியூம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும்ல? தெரியல. உங்களை நாங்க வரவேற்கிறோம். ரெடியா அவைலபிளா என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதுக்கான லிஸ்ட் தான் இது. அப்படி நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்காக ஒரிஜினல் கண்டென்ட்ட கூட எங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அட இது நம்ம காலத்தோடது ஹனி. இவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. எஸ் மேடம், எஸ் சார். பசங்களா குறும்புத்தனம் பண்ணக்கூடாது, நாங்க சீக்கிரம் வந்துருவோம். பை பை சொல்லுங்களா. எனக்கு இந்த கலர் பிடிக்காது. ஆமா, என்ன இது குழம்பத்துக்கெல்லாம் பேர் போன கூட்டம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நாங்க சும்மா இங்க சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில் பண்ணணும்ல. ஷின்சான், அது என்னோடது. உனக்கு வேணும்னா நீ வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி வாங்கணும்னா பணம் கொடுக்கணும் இல்லையா? உண்மையிலேயே இங்க ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. ஜாலியா குடிய காமெடி என்ஜாய் பண்ணுங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இந்த செஞ்சுரி எக்ஸ்போக்கு அப்புறமா இந்த பெரியவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. சின்ன வயசுல ஆட வேண்டியவங்க வயசானதுக்கு அப்புறம் ஆடுறாங்க. இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா, இது பார்க்க கியூட்டா தான் இருக்கு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ. இந்த டால் பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இத எதை வாங்குறதுனே தெரியலையே. நம்ம அப்பா அம்மா மட்டும் கிடையாது, நம்ம டீச்சர்ஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு குழந்தைத்தனமா நடந்துக்கிறது நல்லதே கிடையாது. அதெல்லாம் நம்ம எப்ப அடாப்ட் ஆகுறோமோ அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா சொன்ன. கசமா அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ எனக்கு ஃப்ரீயா ஜூஸ் வாங்கி கொடுப்பியா? பெரியவனாலும் நீ மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுவியா? இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலைன்னா நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வீடு கட்டி விளையாடுற விளையாட்டுலாம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஹலோ, நீங்க முதல் தடவையா இங்க வரீங்களா? 20th செஞ்சுரி எக்ஸ்போல உங்களுக்கு உங்களோட காலத்து பொம்மையை பாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த பொம்மையை வச்சுதான் நீங்க சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க. நாங்க உங்களோட குழந்தை பருவத்தின் ஞாபகங்களை நினைவுபடுத்துவோம். இந்த ஸ்டுடியோ உங்க காலத்தோட ஹீரோ அப்புறம் ஹீரோயின்ஸா பார்க்க முடியும். இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஆசைப்பட்ட உணவுகளை சாப்பிட முடியும். இந்த எக்ஸ்போ உங்களை சின்ன வயசுக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி உலகத்தை நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்படின்னா வாங்க, உங்க சின்ன வயசு மெமரிஸ மறுபடியும் என்ஜாய் பண்ணுங்க. Welcome to the 20th Century Expo. பிடிக்கவே இல்ல. வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா போவோம். இந்த ரொம்ப கடுப்பா இருக்குமா? ஆமா. வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல ஹாரி. 20th செஞ்சுரி எக்ஸ்போ காசுகாபேல நடக்குது. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு மட்டும் ஷாப்பிங் பண்ணிக்கிறீங்க. நீங்க தயவு செஞ்சு எங்கயாவது எங்களை கூட்டிட்டு போங்க. அப்புறம் நம்ம காலத்துடைய கார்ஸ் இப்பெல்லாம் நிறையவே ரோட்ல பார்க்க முடியுதுல. எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாரும் அவங்க காலத்து பொருட்களை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. வாவ், என்ன ஒரு கூலான கார். நம்ம காருக்கு பதிலா அந்த காரை வாங்கிக்கலாமா? குட் ஐடியா. அனலாக் ரெக்கார்ட்ஸோட புது ஸ்டாக் வந்துருச்சு. வாவ், என்ன ஒரு அவுட்ஃபிட். இது என் சின்ன வயசுல பார்த்த காசுகாபே மாதிரி இருக்கு. நைனா, நான் சொல்றது கேளுங்க. Come on, Hiroshi man. நான் இப்ப என்னோட ஆக்ஷன் காமெண்ட் வீடியோவை பார்க்கலாமா? இல்ல, இப்ப நம்ம பார்க்க போறது மிச்சி தி லிட்டில் மேஜிஷியன் கேர்ள். நான் ஆக்ஷன் காமெண்ட பார்க்கணும். ஆக்ஷன் காமெடியோட ஆக்ஷன் வேண்டாம், அப்பாவுடைய ஆக்ஷனை பாரு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என் செல்ல ஹிமாவரி என் கூட சேர்ந்து மிச்சி தி லிட்டில் மேஜிஷியன் கேர்ளை பாப்பல்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு 20th செஞ்சுரி எக்ஸ்போவோட சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அது எத்தனை மணிக்கு வரும்? ஓனேட் போறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் பாக்கி இருக்கு.